தனுஷுடைய நடிப்பில அடுத்ததாக இட்லி கடை படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சமீபத்தில தான் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு இல்லையா? அதில நம்ம தனுஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "சின்ன வயசுல இட்லி சாப்பிட நாங்க பூ பறிச்சோம்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. புரியலையா? அவர் சொன்னது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, "சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்தில ஒரே ஒரு இட்லி கடை இருக்கும். அங்க தினமும் இட்லி சாப்பிட ஆசையா இருக்கும். ஆனா காசு இருக்காது. அதனால காலையில 4 மணிக்கு பூ பறிக்க வேலைக்கு போய் பூ பறிப்போம். 2:30 மணி நேரம் பூ பறிச்சா ரூ. 2 கிடைக்கும். அந்த காசை எடுத்துட்டு போய் இட்லி சாப்பிடுவோம். உழைச்சு சாப்பிட்ட அந்த 4 இட்லி கொடுத்த ருசி இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் கிடைக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது என்னமோ வாஸ்தவமான ஒரு பேச்சு தான். அண்ட் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய ஹார்ட் ஒர்க் மூலியமா இப்போ ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு படத்துக்காக ரொம்ப ரொம்ப ஆவலாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.